அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே வல்லான் தனையே ஏத்து. பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கிற அறிஞர் பெருமக்களே, அவையில் வீற்றிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறார்கள், சன்மார்க்கம். எது சன்மார்க்கம்? அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய செய்தி. இப்போது உலகத்தில் 800 கோடியே 40 லட்சம் பேர் இருக்காங்க. இன்றைக்கி ஆசான் டேட். 800 கோடி 40 லட்சம் பேர் இருக்காங்க. 800 கோடி 40 லட்சம் பேருக்கும் அவ்வளோ மனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனமும் தான் விருப்பப்படி வாழ்கிறது, தான் நினைத்தது தான் சரி என்று தான் வாழ்கிறது. அதனால் என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் 73 வயதை கடந்து கொண்டிருக்கிறேன். யாரையும் மாற்ற முடியாது, யாரும் மாறுவதற்கும் தயாராக இல்லை. யாரையும் மாற்ற முடியாது, யாரும் மாறுவதற்கும் தயாராக இல்லை. இதை நான் பணிவோடு சொல்கிறதுக்கு காரணம், இப்போ சன்மார்க்கம் பற்றி என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய போகிறேன். ஆனால் இங்கே வந்திருக்கிற எல்லோரும் அவங்கவுங்க மனசில் இதுதான் சன்மார்க்கம் அப்படின்னு உறுதியாக இருப்பாங்க. அதனால் நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயமில்லை. சிந்தித்து பாருங்கள், 1க்கு 3 முறை சிந்தித்து பாருங்கள். உங்கள் அறிவு சம்மதித்தால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் இங்கேயே விட்டுவிட்டு உங்களுக்கு எது சரியோ அதை பின்பற்றலாம். முழு உரிமை உண்டு உங்களுக்கு. இந்த தலைப்பில் புரிந்து கொள்வதில் ஒரு பெரிய இடர்பாடு இருக்குது. அது வேறு. ஆத்மானந்தாஜி அது எது சன்மார்க்கன்னு வேறு தலைப்பை கொடுத்துட்டார். மெய்ஞானத்தில் உள்ளே போக போக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கும், இன்டர் ரிலேட்டட். இந்த தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டால்தான் மெய்ஞானத்தில் நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். இல்லை என்றால் மேலோட்டமாக பேசலாம், மனப்பாடமாக பாடலை ஒப்பிக்கலாம், நாம் புரிந்த அளவுக்கு தான் சன்மார்க்கம் நிற்கும். மெய்ஞானம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. இதை புரிஞ்சுக்கிறது தான் மெய்ஞானம். தனியாக இதை எடுத்து இதுதான் அப்படின்னு ஒதுக்கியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இதை ரொம்ப ஆழமாக சொல்கிறேன்னா, இதை சரியாக புரிஞ்சிக்கணும்னா, உலகில் இந்த படி அளக்கிற படி இருக்கும். பெரிய படி, அப்புறம் 3/4 படி, அரைப்படி, 1/4 படி, அரிக்காப்படி, வீசம்படி எல்லாம் இருக்கும். குழந்தை காலையில் பார்த்தது, காலையில் 10 படி வச்சுருக்கார் கடைக்காரர். கடையை மூடுற பொழுது குழந்தை வந்தது, என்ன படியெல்லாம் காணாமேன்னு. அப்பா சொன்னார், அந்த ஒரு படிக்குள்ளே தான் எல்லாம் இருக்குன்னார். குழந்தை நம்ப மாட்டேங்குது, அது ஒத்துக்கவே இல்லை. அது எப்படி? நான் 10 பார்த்தனே, நீ காலையில் வா. கடையை திறந்தார், பெரிய படியிலேருந்து 3/4 படி எடுத்து வச்சார். அதுலேருந்து அரைப்படி, 1/4 படி, அரைக்காப்படி, வீசம்படி, ஆழாக்கு எல்லாம் எடுத்து வச்சார். அப்போ தான் குழந்தைக்கு தெரியுது எப்படி ஒரு படிக்குள்ளே 8 உருப்படி உள்ளே போய் உட்காருதோ. அதை போலத்தான் இப்போ நம்ம வள்ளலாரை பற்றி நினைக்கிற சன்மார்க்கம், ஜீவகாருண்யம், மரணமிலா பெருவாழ்வு, அருட்பெருஞ்சோதி. அதற்கு பிறகு அவர் நடத்திய அந்த சமுதாய மிகப்பெரிய பணி இருக்குதே, சபை, சங்கம், சாலை கண்டு கொடிகட்டி ஆட்சி நடத்தியது. எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்புடையது, பிரிச்சியெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் எது சன்மார்க்கம் அப்படி என்றால், முதல்ல சன்மார்க்கியா ஒருத்தர் ஆகணும்னா அவர்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு ஜீவகாருண்யம். எது ஜீவகாருண்யம்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அப்புறம் நம்ம சன்மார்க்கி ஆக முடியும். எது சன்மார்க்கம் அல்லது சன்மார்க்கின் புரிந்து கொண்டால்தான் மரணமிலா பெருவாழ்வுக்கு போக முடியும். ஏன்னா அவரே சொல்கிறார், இது என் கருத்து எதுவும் இல்லை. மரணமிலா பெருவாழ்வு எதுன்னு தெரிஞ்சு நீங்கள் இப்போ வாழ்கிற பொழுது அப்படி வாழ்ந்தால்தான் அருட்பெருஞ்சோதி எதுன்னு தெரிஞ்சு அந்த ஜோதியில் ஜோதியாக முடியும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த சபைக்கு விளக்கம், சாலைக்கு விளக்கம், எல்லாத்துக்கும் சங்கத்துக்கெல்லாம் விளக்கம் வரும். இப்போ என்ன சிக்கல் இருக்குது ஆன்மீகத்தில்? இது தனி ஒருத்தர் பேசுகிறார், இது தனி பட்டிமன்றம் நடக்குது.
தனித்தனி இல்லை, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம். முதல்ல ஜீவகாருண்யம்னா என்ன, அதுதான் அடிப்படை. ஜீவகாருண்யம் மோட்ச வீட்டின் திறவுகோல், துறப்பு, சாவி, கீ. அதுன்னா என்ன, ஒரு 2 நிமிஷத்தில் விளக்கலாம். இப்போ எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் சொல்கிறது தப்பாக நினைக்கக்கூடாது. உங்கள் மனசில் பல கற்பனை இருக்கலாம், நீங்கள் கேளுங்க, உங்கள் அறிவு சம்மதித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா நீங்கள் எது நினச்சிருக்கீங்களோ அதை ஏற்றுக்கொள்ளலாம். கடலை நோக்கி 1000 நதிகள், எந்த நதியாவது நாம் போகிற வழி தான் சரியான வழின்னு சொல்ல முடியாது. இயற்கை எப்படி அமைச்சிருக்கோ அப்படி தான், அவங்க புரிஞ்சிக்கிட்ட அளவுக்கு சரி, வாதம்லாம் பண்ண முடியாது. சரி, முதல் விஷயம் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா என்ன, நம்ம எல்லாரும் புரிஞ்சு, என்னை உட்பட. எனக்கு ஒரு குரு கிடைச்சி அது என்னான்னு தெரிஞ்ச உட்பட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் என்ன நினச்சேன், உணவெடுக்கிற மாபெரும் அறம், உயிர் இறக்கம், பசிப்பினி போக்குதல். இது சங்க காலத்திலிருந்து வருது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பொருளானூர் தொடங்கி மணிமேகலை தொடங்கி அட்சய பாத்திரம் எல்லாம் வந்தாச்சு. இன்னை வரைக்கும் நம்ம அதுதான் செஞ்சிட்ருக்கோம். தவறு இல்லை, அது தேவை. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் உணவிடுதல் மாபெரும் அறம். இது பொதுநிலை பொருள். சிறப்பு நிலை என்ன பொருள், சோறு போடுகிறோமே அது எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் நலம் இருக்கும். அது உடல் காருண்யம், உங்கள் உடலை வளர்க்கும், உங்கள் ஜீவனை வளர்க்காது. அது உடல் காருண்யம். உடல் காருண்யம் வந்த பிறகு ஜீவகாருண்யம் என்பது ஒரு குருபுரானை சந்தித்து உங்கள் ஜீவன் எது என்று உங்களுக்கு தெரிந்து உங்கள் உயிரை காட்டப்பட்டு உங்கள் உயிர் மீண்டும் மரணமில்லா பெருவாழ்விற்கு வருகிற மாதிரி உங்கள் ஜீவனை கண்டு அதில் நீங்கள் ஒன்றுகிற பொழுது அப்போ தான் உங்கள் ஜீவனுக்கு நீங்கள் காருண்யம் செய்கிறீர்கள். இப்போ நம்ம மனசில் கை வச்சுக்கலாம், நெஞ்சத்தில். நாம் எல்லாம் ஜீவகாருண்யம் இது வரைக்கும் செஞ்சுருக்கோமா, உணவு காருண்யம் பண்ணியிருக்கிறோமா, அவங்கவுங்களே முடிவு பண்ணிக்கலாம். நான் எந்த தீர்ப்பும் சொல்லலை, எதுவும் தவறில்லை. சரியை சரிதான், கிரியையும் சரிதான், யோகம் சரிதான், ஞானம். உங்களுக்கு எது வாய்க்கு இருக்கோ அதுதான் செய்ய முடியும். எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது. நான் வெளிப்படையாக பேசுகிறாள். உலகில் எல்லாரும் எல்லாம் பெறலாம், மெய்ஞானத்தில் எல்லாம் எல்லாரும் பெற முடியாது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும், உங்களுக்கு முயற்சி இருக்கணும், உங்களுக்கு தகுதி இருக்கணும். இப்போ எது ஜீவகாருண்யம்னு சொல்லிட்டேன். நாம் செஞ்சிட்டு இருக்கிறதுலாம் உடல் காருண்யம், அது தேவை, இன்றியமையாதது. அதை வச்சு தான் அப்போ ஜீவனுக்கு போகணும். எத்தனை பேர் இந்த பிறப்பில் மெய்ஞான குருவை சந்தித்திருக்கிறீர்கள்? அந்த மெய்ஞான குரு உங்களுக்குள்ள ஜோதியை காட்டி கொடுத்துருக்கார். அந்த ஜோதியை கண்டு ஜோதியில் ஜோதியானீங்க, உங்கள் ஜீவன் உயிரை பெற்றீங்க, மரணமில்லா பெருவாழ்வு பெற்றீர்கள். அப்போ தான் நீங்கள் ஜீவகாருண்யம் செய்கிறீங்க. உங்கள் ஜீவனுக்கு, எனக்கு இல்லை, நானும் உங்களுக்கு செய்ய முடியும். உங்கள் ஜீவனுக்கு நீங்கள் தான் பண்ணிக்கணும். இந்த ஜீவகாருண்யம் பெற்றவர் தான் சன்மார்க்கி ஆக முடியும். வள்ளல் பெருமான் என்ன சொல்றார், சாகாதவனே சன்மார்க்கி, என்மார்க்கும் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். அப்போ இறப்பொழிக்கும் சன்மார்க்கத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் ஜீவகாருண்யம் பண்ணணும். ஜீவகாருண்யம் பண்ணணும், என்ன செய்யணும், உள்ளம் உருகணும், உயிர் இறக்கம் வேணும். எத்தனை பேருக்கு உள்ளம் உருகுது? உள்ளம் உருகாருக்கு கள்ளம் கருகாது, ஞான வெள்ளம் பெருகாது. அடிப்படையே உள்ளம் உருகுனாதான் கள்ளத்தனம் மாறும். உள்ளம் உருகாருக்கு கள்ளம் மாறாது, ஞான வெள்ளம் பெருகாது. உள்ளமே உருகலை, ஆனால் கோடி பேர் சுற்றுறாங்க, உலகம் பூரா சுற்றுறாங்க, எல்லாம் வழிபாடு தான். உள்ளமே உருகலையே, மனம் தூய்மையாகலையே, மனதற்ற பரிசுத்த நிலையே வரலையே. எல்லா ஞானிகளும் அதை தானே கேட்டாங்க. வள்ளலார் கடைசியாக கெஞ்சுறார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட 2 கையை தூக்கி கேட்கிறார். இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்ற என்று வருமோ, துன்மல வெம் மாயை கடந்து வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். எல்லா ஞானிகளும் கேட்டாங்க. அப்போ அந்த நிலை வர வேண்டுமானால் உள்ளம் உருகணும். உள்ளம் உருகிறதுக்கு தான் வள்ளல் பெருமான் இது யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி 6ஆம் திருமுறை ஞான சரியைன்னு ஒரு தலைப்பில் எழுதினார். 28 பாட்டு. அதை பின்னாடி வந்த பதிப்பில் மரணமில்லா பெருவாழ்வு வேறு மாற்றிருக்காங்க. நான் யார் மாற்றினார்லாம் சொல்லலை. இப்போ நான் பட்டிமன்ற நிகழ்த்தில் ஞான சரியை 28 பாட்டு, அதில் முதல் பாட்டிலே சொன்ன, அதான் அந்த மேடையில் வந்த எல்லாரும் அந்த பாட்டை சொல்லிட்டாங்க. நானும் அதை சொன்னால் டேப் ரெக்கார்டர் ஆகிடும். முதல் பாட்டு, உணர்ந்து உணர்ந்து
நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் வம்மீன். எதுக்காக கூப்பிட்டார்? வீடு வாங்கவா, பங்களா கட்டவா, சொத்து சேர்க்கவா, புகழ் சேர்க்கவா? மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். ஒரு மெய்ஞானி வந்து கொடி கட்டி சபை ஆரம்பித்து சாலை வைத்து மரணமிலா பெருவாழ்வுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். ஒரு ஆள் போகலையே அவர் காலத்தில். இன்னைக்கு நாம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். அவர் காலத்தில் அதுக்கு மேலே ஒரு ஞானி சத்தியம் என்றார். நான் பொய் சொல்லலப்பா, புனைந்து இல்லைப்பா, இட்டு கட்டி சொல்லலப்பா, பொய் உரையேன், புனைந்துரைக்கல, சத்தியம் சொல்கின்றேன். எதுக்காக? சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தரணும் இதுவே. இப்போ இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து வரணும். ஜீவகாரணை வேணும்னா உருகணும். அந்த உருக்கத்தை தான் ஞானசரியில் முதல் பாட்டில் வைக்கிறார். இப்போ உருக்கம் வரணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு குருபராங்கிட்ட சீடனாக இருந்து ஆணவம் போனால் தான் உருக்கம் வரும். இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல பணிவாக இருந்தால் தான் உருக்கம் வரும். எனக்கு பணிவே வரலன்னா உருக்கமே வராது. கடவுளை உண்மையாக நம்பினால், வள்ளலார் வாக்கு, ஏன் வாக்கு இல்லை, கடவுளை உண்மையாக நம்பினால், உண்மையாக நம்பினால் என்னங்க ராமராஜ் நீங்களா சொல்லுங்க. என்ன ஆகாரத்தில் அதுக்கு முன்ன இந்த உருக்கம் சொன்ன பாருங்க. உண்மையாக கடவுளை காண விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை வருமா? மாணவர் பாஸ் பண்ணிட்டார். இங்கே டெஸ்ட் வச்சேன், ராமராஜ் மாணவர் பாஸ் பண்ணிட்டார். நமக்கு கண்ணில் தண்ணீர் வரல, உருக்கம் வரல. இதை வர்ணம் தான் வள்ளலார் திருக்காப்பிட்டு கொள்கிற பொழுது கதவை மூடுறதுக்கு முன்னாடி விளக்கை எடுத்து புறத்தில் வச்சு, இனிமே இங்கே ஜோதியை பாருங்கள், இதிலிருந்து அகத்தில் பாருங்கள், நான் பாடின 6000 பாட்டு நீங்கள் படிக்க மாட்டீங்க, இந்த ஒன்றையாவது படிங்க. வள்ளலார் இந்த ஞானசரியை படிங்க. அதுலேயும் 28 பாட்டுன்னு வேறு சொல்கிறார். எவனா சேர்த்துறாதீங்க, எடுத்துடாதீங்க, 28 பாட்டு. அதில் இந்த ஒன்றையாவது படிங்கன்னு இந்த முதல் பாட்டை வேறு சொல்கிறார். சொல்லிட்டு தான் திருக்காப்பிட்டு கொள்கிறார். அப்போ எது அடிப்படை? உயிர் இரக்கம், உருக்கம். இது வந்தால்தான் நீங்கள் சன்மார்க்கியாக ஆக முடியும். உருக்குமே இல்லாதவர், உயிர் இரக்கம் இல்லாதவர் சன்மார்க்கி ஆக முடியாது. எது சன்மார்க்கி, எது சன்மார்க்கம்னா உயிர் இரக்கம் தான் சன்மார்க்கம். இந்த இரக்கம் வந்தால் என்னாகும்? நெற்றிக்கண் திறக்கும், கையறவில்லாத நடுக்கண் புருவ பூட்டு. அதை கூட ராமராஜ் சொன்னார். ஒரு பாட்டை சொன்னீங்களே, என்ன பாட்டு சொன்னீங்க? கரெக்டாக பாஸ் பண்ணிட்டார். புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கு. அந்த விளக்கு, அந்த ஜோதி நம்மகிட்ட எங்கே இருக்குது? இரு புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கு. அது எப்படிப்பட்ட கற்பூர? கண் கழிக்க புருவ கடைநடுவே, கண் கழிக்க புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கு. அப்போ இந்த விளக்கை தெரிஞ்சவர் சன்மார்க்கி. அதாவது 27வது பாட்டில் சொல்கிறார். ஞானசரியில் 28 பாட்டு, 27வது பாட்டில் சொல்கிறார், இந்த மாறு கண்களிக்க புருவ கலை விளங்குகிற கற்பூர விளக்கை பார்த்தவர் தான் மரணமில்லா பெருவாழ் வாழ்வீங்க. நீங்கள்லாம் மரணிக்கிறீங்க, உங்களுக்கு சம்மதமா? கல் மனமோ மனம், இதை எந்த வகையில் சம்மதியாது என் மனம். வள்ளலார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக சொல்லிக்கிட்டு போகிறார். அப்போ உயிர் இரக்கம், ஜீவகாருண்யம், அதை தெரிஞ்சு உருகனா சன்மார்க்கி. அப்போ தான் சாகாத பெருநிலை வரும். அதான் மரணமில்லா பெருவாழ்வு. இந்த மரணமில்லா பெருவாழ்வுனா என்ன? நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அதை பற்றி ஒரு நூல் தொகுத்துருக்கேன். அது வெளியே வந்து 2-3 ஆண்டு ஆயிடுச்சு. போன வள்ளலார் விழாவிலே அதை வெளியிட்டாங்க, ஏவிஎம் ராஜேஸ்வரியில். நாம் இது வரைக்கும் மரணமில்லா பெருவாழ்வுன்னு நினச்சிட்டு இருக்கோம். சார், நான் முன்னாடியே உங்கள்கிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது சரின்னு போட்டு நினச்சிக்கலாம். நானே அந்த நூலில் 200 பக்கம் தொகுத்துருக்கேன். எது மரணமில்லா பெருவாழ்வு நாம் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம்? ராமாயண காலத்தில் உடம்போட போகிறார்,
மகாபாரத்தில் தர்மர் ஒருத்தர் தான் மீதான் செத்து விழுந்துடுறாங்க, உடலோட போகிறார். சங்க இலக்கியம் 10 2 பேர் உடம்போட போகிறாங்க. 3வது 10 பதிகம், என் நானும் என் பார்ப்பினையும் சொர்க்கம் புகழ் வேண்டும் என வேட்பிக்க மன்னவன் பார்ப்பாரில் பெரியோரை கொண்டு 10 பெருவேள்விகள் வேட்பிக்க 10வது வேள்வியில் பார்ப்பனும் பார்ப்பினையும் காணாராயினர், சொர்க்கத்தோடு மேலுலகம் போயிட்டாங்க. கணவன் மனை இது ஆரம்பித்து ஞானசம்பந்தர் ஜோதி, மாணிக்கவாசகர் ஜோதி, ஆண்டாள் ஜோதி, அப்படியே வந்து வள்ளலார் வரைக்கும் எல்லாம் புத்தகம்லாம் கொடுத்துட்டேன். அது தொகுப்பு. நான் தெளிவாக சொல்கிறேன் ஐயா, என் கருத்து இல்லை. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நான் தொகுத்து தான் சொல்லியிருக்கேன். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? உடனே வள்ளலார் நாம் என்ன நினைக்கிறோம்? வெளியில் வெளியானார். இப்போ மரணமில்லா பெருவாழ்வை பற்றி நாம் இது வரைக்கும் அப்படி தான் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான மரணமில்லா பெருவாழ்வு என்பது என்ன? இது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயமில்லை. ஏனென்றால் நல்ல கவனிங்க, ஏனென்றால் இப்போ ராமராஜ் சொன்ன மாதிரி 20 வயசு கீழே ஆலய காணோம். இந்த செய்தி அது சைவமோ வைணவமோ சன்மார்க்கமோ அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும். நம்ம பேரம் பேத்திக்கிட்ட போகணும் சார், நாமளே வச்சிட்ருக்குறோம். நீங்கள் அவன் அறிவு சம்மதிக்கு எடுத்து சொல்லலைன்னா இந்த பக்கமே வரமாட்டான். நீங்கள் இன்னும் 10,000 பேர் அப்படியே ஜோதியாக போயிட்டாங்கன்னா அவன் கேள்வி கேட்குறான், காரணம் எங்கள் ஏஐ வந்துடுச்சு, இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துடுச்சு சார். இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பணக்காரர் ஏஐயில் போட்டார்னா, அரங்கராமலிங்கம் என் செல்ஃபோனை போட்டார்னா உடனே லொக்கேஷன் காமிக்கும். இந்தியா, தமிழ்நாடு, 7000 மண்ணை 7000 மண்ணில் இப்போ எங்கே இருக்கிறார் அவர்? ஓ, மண்டபத்தில் பேசிட்டு இருக்கார். கேமரா இங்கே கேமரா இருந்தால் இப்போ நான் பேசுகிறத அவர் பார்த்துட்டு இருப்பார். ஏஐ இன்டெலிஜென்ட் வளர்ந்துருச்சு. இந்த காலத்தில் நம்ம பேரம்பேத்துக்கு நீங்கள் இன்னும் விளக்கம் சொல்லலைன்னா நாம தான் நம்ம தலைமுறைக்கு வழிகாட்டாதவர்கள் என்றாயிடும். இப்போ மரணமில்லா பெருவாழ்வு என்ன என்றால், இறந்த பிறகு அல்ல, செத்த பிறகு அல்ல சிவலோகம். நீங்கள் வாழுகிற போதே வைகுண்டம் சிவலோகம் எது என்று திறங்கி அங்கே நீங்கள் போக்குவரவாக இருக்கணும். இதுவும் என் கருத்து இல்லை, நான் சொல்கிறது எதுவுமே என் கருத்து இல்லை, நான் இல்லை அத்தாரிட்டி. மகாகவி பாரதியார் சொல்கிறார், வேதாந்த பாடலில் சங்கு என்ற தலைப்பில் சொல்கிறார், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார். அவர் பித்த மனிதர், அவர் உரை பேயுரையான் என்று ஊதேடா சங்கு. அப்போ என்ன செய்யலாம்? இத்தரை மீதினில் இப்பொழுதே முக்தி வாய்த்ததென்று ஊதேடா சங்கு. அப்போ நீங்கள் வாழுகிற பொழுதே முக்தி பெறணும். என்ன சார் நீங்கள் பாட்டு மேடையை கொடுத்தா எதேதோ சொல்லிகிட்டு இருக்கீங்க? நான் தான் பாரதியார் சொல்லிட்டேன். இப்போ வாழுகிற பொழுது எப்படி முக்தி பெறுவது? இங்கே வள்ளலார் வரார், ஒரு பாட்டு சொல்கிறார். ஒரே பாட்டு தான், பிரபஞ்ச வெற்றின்னு நினைக்கிறேன். அந்த தலைப்பில் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு. சார் ஒரு தலைப்பில் 10 பாட்டு, அவர் ஒன்று தான், ஒரே பாட்டு தான். அருட்ஜோதி, அடுத்த வரி, அதுக்கு அடுத்த வரி, அதுதான் ரொம்ப முக்கியம். அருட்ஜோதி ஆயிட்டிங்கன்னா மரணம் தவிர்த்தாச்சு. மரணம்ல அப்புறம் வந்துருச்சுங்களா? இப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பு வருது பாருங்கள். ஜீவகாரண்யம், சன்மார்க்கம், மரணமில்லா பெருவாழ்வு, அருட்பெருஞ்சோதி. இப்போ அருட்ஜோதி ஆனேன்கிறார். ஒரு நிமிஷம் விட்டு காதை கொடுங்க. ஆனேன் என்பது பாஸ்டன்ஸ், இறந்த காலம். அருட்ஜோதி ஆகிக்கிட்டே இருக்கிறேன்னா இப்போ ப்ரெசன்ட். ஆதேன் இனிமே. இப்போ ஆனேன்னா இப்போ அருட்ஜோதி ஆகிட்டாரு, ஆனவர் சாம்பலால் ஆகிருக்கணும். சார் நான் தப்பாக சொல்லு, அருட்ஜோதி ஆகிட்டேன், நான் ஜோதியாக எரிஞ்சிட்டேன். பாடுறாரு, இருக்காரு, பெருமான் இருக்காரு, பாட்டு பாடிட்டு இருக்காரு, சங்கம் நடத்துகிறாரு, தர்மசாலை நடத்துகிறாரு, சபை நடத்துகிறாரு. அப்போ அருட்ஜோதி என்பது நாம் நினைக்கிற மாதிரி இந்த ஜோதி இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற ஜோதி, அதை தெரிஞ்சு எல்லார் தேகத்தில் இருக்கிற ஒரே ஜோதி தான் தெரிஞ்சால் நீங்கள் சன்மார்க்கி. இப்போ என்கிட்ட இருக்கிறதா உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரியாமல் நான் வெள்ளை சட்டை போட்டுட்ருக்கேன், அவர் சேப்பு சட்டை போட்டிருக்கார், அவர் கருப்பு சட்டை போட்டிருக்கார், சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன்? எல்லாத்துக்குது ஒரு அருட்பெருஞ்சோதி தான் தெரியல. தெரிஞ்ச பிறகு சண்டை இல்லை, விருப்பெருப்பு இல்லை. விருப்பெருப்பு இல்லாமல் எல்லாரும் ஒன்றுன்னு எப்போ நீங்கள் தெரிஞ்சுங்க. வாய் அளவில் இல்லை. வாயால் சொன்னால் எல்லாம் சமமாகிடுமா? சன்மார்க்கம் ஆகிடுமா? சன்மார்க்கம் ஆக முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஜோதியே எது என்று தெரிந்து
ஓ என்கிட்ட இருக்க இந்த ஜோதி தான் அங்கேயும் இருக்குது, அங்கே இருக்கிறது தான் அங்கேயும் இருக்குது. ஏன் மனிதர்கள் மட்டும் இல்லை, 84,100,000 யோனி வேதத்தில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளில் இருப்பது அந்த அதே ஜோதி தான். அந்த பாரதி அழகாக சொன்னான், உயிர் தீயினில் வளர்கின்ற ஜோதியே என் கண்ணம்மா. கண்ணம்மா பாட்டு பாரதியார். எங்கே இருக்கா அந்த ஜோதி? அந்த ஜோதி எங்கே இருக்கா? உயிர், அதில் இருக்கிற தீ, அதுக்கு சூடு இருக்குது 98.4, ஆனால் புகை இல்லை. கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கு உயிர் தீ. அது எல்லார்கிட்டையும் ஒன்று தான் தெரிஞ்சுட்டு இருப்பாடு. சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, எல்லாம் சமம்னு எப்போ நினைக்கிறீங்களோ நீங்கள் சன்மார்க்கி. ஐயா எது சன்மார்க்கம்? ஐயா ஆத்மானந்தாஜி எது சன்மார்க்கம்? உயிர் தீய தெரிஞ்சு வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்றுன்னு வார்த்தையில் இல்லை, நினைவிலேயே நாம் எல்லாம் ஒன்றுன்னு நினச்சி ஆண்டான் அடிமை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கருப்பு சிவப்பு இல்லாமல் அந்த தீயை தெரிஞ்சு அதுவாக நீங்கள் ஆகிற பொழுது சன்மார்க்கம். அப்போ அதுக்கு முதல்ல ஜீவகாரண்யம், அப்புறம் சன்மார்க்கம். இதை வந்துட்டிங்கன்னா சாகாதவனே சன்மார்க்கி, மரணமில்லா பெறுவை. மரணமில்லா பெறுவை வந்தால் தான் உயிர் தீ எதுன்னு தெரியும். சரி, இப்படி ஆகலாமா சார்? தலைவர் சொல்லிட்டார், ஐயா சொல்லிட்டார், அருட்பெருஞ்சோதி அகவல்ல சொல்கிறார், என்னையும் நின்னையும் ஓருருவாச்சி அருட்பெருஞ்சோதி. நான் இது வரைக்கும் அந்நியனாக இருந்தேன். அந்நியம் இல்லாத தெய்வம், அன்பான தெய்வம், அறிவான தெய்வம், அறிவுக்கும் அறிவான தெய்வம், அந்நியம் இல்லாத தெய்வம். அது எது? அருட்பெருஞ்சோதி. ஒன்னோட ஒன்று எல்லாம் லிங்க் பண்ணிகிட்டு இருக்குங்களா? நீங்கள் இதை தனியாக காட்டிங்கன்னா ஞானம் வராது. இது எல்லாம் ஒன்று. ஒரு படிக்குள்ளே ஒரு படி உட்காந்துருக்கிற மாதிரி, ஒரு படி அரைப்படி கால் படி அரிக்காப்படி உட்காந்துருக்க மாதிரி ஞானம் ஒன்றுக்குள்ளே சொருகிக்கிட்டு இருக்கு. இதை சொருகி கிடக்கும் துறைங்கிறார் திருமூலர். திருமூலர் சொருகி கிடக்கும் துறை. இந்த பாட்டு சொல்வாரான்னு பார்க்கலாம். சொருகி கிடக்கும் துறை அறிவார் இல்லை, சொருகி கிடக்கும் துறை அறிந்தபின் உருகி கிடக்கும் என் உள்ளன்புதானே. திருமந்திரம். உருகி கிடக்கு, அது எங்கே இருக்கு? சொருகி கிடக்குது. சொருகி கிடக்கும் துறை, அதுதான் பெருந்துறை. நீங்கள் பெருந்துறைன்னு எங்கெங்கே போயிட்டுருக்கீங்க? உங்கள்கிட்ட இருக்குது பெருந்துறை, அதுக்குள்ளே சொருகி கிடக்குது, அதுக்குள்ளே அருட்பெருஞ்சோதி இருக்குது. இந்த அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சொன்னார், ஆனால் அவருக்கு முன்னே அவங்க தாத்தா சொல்லிட்டார், மாணிக்கவாசகர். ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் ஜோதியை அம்பாட கேட்டேயும். அது பாட்டு போது வளருதியோ நன்னுதியோ. அந்த அவர் அரும்பெருஞ்சோதி இம்மு ஒரு எழுத்தை மாற்றினார், இம்மை எடுத்து இட்டு போட்டார். இன்னும் ஒரு எழுத்தை மாற்றினா என்ன? அரிய பெரிய ஜோதினார் அவர். உலகம் பூரா அதான் ஆத்ம பரமாத்ம ஜோதி. இவர் என்ன சொன்னார்? பெரிய ஜோதினா எனக்கு என்ன சார் நன்மை? அது தனிப்பெருங்கருணையோடு அருளோடு வந்தால் தான் நான் எல்லா உயிர்களுக்கு தொண்டு செய்ய முடியும். நாம் பார்த்த அருட்பெருஞ்சோதி அது அரிய பெரிய ஜோதி, இவர் பார்த்தது அருட்பெருஞ்சோதி. அதையும் மாணிக்கவாசகர் சொன்னார் திருவெம்பாவில் 7ஆவது பாட்டில், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை. எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். ஆனால் மக்கள்கிட்ட அது போய் சேரலை. ஏன் போய் சேரலை? பல உண்மைகளை சொல்ல முடியல. கலை உரைத்த கற்பனையெல்லாம் நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கம் மூடி மறைச்சிருச்சு. வள்ளலார் பார்த்த உடைய திரைய விளக்கு ஜோதி தரிசனம் வருது வாங்க அப்படின்னு இந்த திரையை விலக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற அருட்பெருஞ்சோதியை உங்களுக்கே காட்டி, இந்த கவனிக்கணும் இந்த வரியை, வெளியில் இருக்கிற ஜோதி இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஜோதியை உங்களுக்கு காட்டுவதற்காக நீங்கள் வைத்து போட்டிருக்கீங்க பாருங்கள். யான் எனது இந்த திரையெல்லாம் விலக்கி உங்கள் ஜோதியை காட்டி உங்களை மரணமில்லா பெருவாழ் கொண்டு போவதற்கு யார் இந்த முயற்சியை மேற்கொண்டு எல்லா உயிரும் சமம் என்று நினைக்கிறாரோ அவர் சன்மார்க்கி, அவர் தான் சுத்த சன்மார்க்கி. அந்த சன்மார்க்கம் தான் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். அந்த மார்க்கத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஜீவகாரண உயிரிறக்கத்தை நீங்கள் கையில் எடுக்கணும். உயிரிறக்கம் இல்லாமல் நீங்கள் ஒன்றையுமே செய்ய முடியாது. அதுக்கு என்ன? ஒரே பாட்டை இவ்வளோ சொல்லிட்டார் வள்ளலார். ஒரே பாட்டு, எத்துணையும் பேதமுறாது. இப்போ நான் சொன்னது போல் அந்த ஒரு பாட்டில் நடக்கும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர்.
அவர் உளம்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம். நான் வேற எங்கேயும் நினச்சிட்டு இருக்கேன். எல்லாம் இப்போ டூரிஸ்ட் பஸ் எடுத்து லட்சம் பேர் லட்சம் இடத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. இடம் கொள்ளலை. ஃபில் அப் த பிளாங்க்ஸ். நீங்களே ஃபில் அப் த பிளாங்க்ஸ். உங்களுக்கு விருப்பமான இடத்தெல்லாம் அதில் போட்டுக்கலாம். நண்டு வண்டி ஓடிட்டு எங்கே இருக்கிறார் இறைவன்? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கிறவர்கள் உள்ளத்தில் தான் அந்த இறைவன் இடம்பொழுகிறார். அது தெரிஞ்சிட்டதுனால அந்த அடியார்களுக்கு, அந்த சன்மார்க்கிகளுக்கு, அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே. இப்போ சன்மார்க்கு எங்கே இருக்கிறாரு? பேதம் இல்லாமல் இருக்கிறவர் சன்மாதி, தனக்கு இருக்கிற ஜோதியை கண்டவர் சன்மார்க்கி, தான் கண்டது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அதை காட்டுறவர் சன்மார்க்கி, கொடுத்து வாழ்கிறவர் சன்மார்க்கி. அப்போ இரக்கம் தானாகவே வந்துவிடும், அவர் சன்மார்க்கி. உள்ளம் முருகாருக்கு கள்ளம் பெருகாது, ஞான வெள்ளம் பெருகாது, கள்ளம் கருகாது. உள்ள உருக்கம் ஞான வெள்ளம் அருட்பெருஞ்சோதி தரிசனம். அதை வள்ளலார் சொல்ல, என் பாடுபட்டாவது ஒரு ஆச்சாரியின் கருணையினால் நடுக்கண் திறப்பித்துக் கொள்ள வேண்டும். திறந்து கொண்டவனுக்கு எல்லாம் பட்டப்பகல் போல் தெரியும். இப்போ யார் வச்சு திறக்கிறது? அங்கே தான் வருது, அவரவர்கள் வினை வழி அவரவர் அடைந்தனர் இல்லைங்களா? அவரவர்கள் முயற்சி, அவரவர்கள் பாடு. எனவே இறைவனிடம் கையேந்துங்கள். இறைவனிடம் அவன் இல்லை என்று சொல்லுவது இல்லை. அதுக்கு ஒரே தகுதி, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. நேற்று அவருக்கு நூற்றாண்டு, அவரே பாடின பாட்டு அது, நாகூர் அடிப்பா. நேற்று அவருக்கு நூற்றாண்டு. இன்னொரு பாட்டு, அருமையான பாட்டு அவர் பாடுகிறார். இறைவா, நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் ரொம்ப அதிகம், நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் ரொம்ப அதிகம், ஆனால் இன்னும் கேட்க அஞ்சுவதே என் உள்ளம். இன்னொரு பாட்டு அவர் பாட்டு. இது வரைக்கும் ஆண்டவன் நமக்கு கொடுத்தது அதிகம் சார். ஔவையார் பாடின மாதிரி மனிதராய் பிறத்தில் அறியுது, பிறந்துவிட்டோம். கூன் கூடு செவிடு இல்லாமல் பிறந்துவிட்டோம். கல்வி ஞானம் வாய்த்தனால தான் 7,000 மணியில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் கொடுத்துட்டார், இன்னும் கேட்க அஞ்சுதே என் உள்ளம். அதனால் இறைவன் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார், கேள்வி செல்வத்தை கேட்டுக்கிறார். இனி நாம் செய்ய வேண்டிய, முடிந்தவரை உயிர் இறக்கும், முடிந்தவரை உயிர் உள்ளம் உருக்கும். உள்ளம் உருகினால் சன்மார்க்கி ஆகலாம். மனமிலா பெருவாழ்வு உங்களை தேடி வரும். அருட்பெருஞ்சோதி தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். என்ன திருச்சிற்றம்பலம்னு சொன்னதுனால ஒரே வார்த்தை. ஐயா ஆறாம் திருமுறையில் 10 பாட்டில் திருச்சிற்றம்பலத்தே விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். நான் சொல்லலை, வள்ளலார் 10 பாட்டில் எப்படி முடிக்கிறாரு? திருச்சிற்றம்பலத்தே விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், அதே தெய்வம். பிடிச்சிக்குங்க. வணக்கம்.